எங்களை நேசிக்கின்ற எங்களுடைய இயேசு சாமி, உயர வானத்துக்கும் இயேசுவே, கீழே பூமிக்கும் ஆண்டவரே, சர்வ வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆண்டவரை நாங்கள் ஜெபிக்கிறோம். ஏசப்பா ஆண்டவரே இயேசுவே, இந்த நாளை குறித்து ஆண்டவரே கதாவை நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே ஏசப்பா, இந்த ஆராதனை ஆண்டவரை உங்களுடைய திருக்கரத்தில் ஒப்படைக்கிறோம். இயேசுவே, நீரே ஆண்டவரே எல்லாவற்றிலும் ஆண்டவரே எல்லாமாக இருங்க. ஆண்டவரே அதே போல ஆண்டவரே கதாவை இந்த ஆராதனை ஆண்டவரை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே இயேசுவே நீர் தொட்டுங்க. ஆண்டவரே ஏசப்பா, அதே போல ஆண்டவரை வார்த்தையை கொண்டு வர இருக்கிற ஆண்டவரை போதகரையும் இயேசுவே உம்முடைய திருக்கரத்தில் ஒப்படைக்கிறோம். ஆண்டவரை அன்று மோசையினூடாக நீர் பேசியது போல ஆண்டவரை இன்று ஆண்டவரை கதாவை எங்களுடைய போதகரினூடாக ஆண்டவரை நீங்க பேசுங்க. ஆண்டவரை அதே போல ஆண்டவரை கேட்கிற ஆண்டவரை இந்த வார்த்தை ஆண்டவரை 30, 60, 100 ஆண்டவரை கதாவை நீர் பெருக ஆசீர்வதிங்க. ஆண்டவரை இயேசுவே கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரை நீர் ஆசீர்வதிங்க. ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமத்தினால ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் நாமத்தை ஸ்தோத்தரி. அவர் செய்த சகல உபகாரங்கள் மறவாதே, ஒரு போதும் மறவாதே. அவர் செய்த சகல உபகாரங்கள் மறவாதே, ஒரு போதும் மறவாதே. மறவாதே, ஒரு நாளும் மறவாதே. மறவாதே, ஒரு நாளும் மறவாதே. என் நோய்கள் எல்லாம் குணமாக்கினாரே, அவர் தழும்புகளா சுகமாக்கினாரே. என் நோய்கள் எல்லாம் குணமாக்கினாரே, அவர் தழும்புகளா என்னை சுகமாக்கினாரே. மரணமே உந்தன் கூரோ இனி வெல்லாதே, பாதாளம் ஒருபோதும் மேற்கொள்ளாதே. மரணமே உந்தன் கூரோ இனி வெல்லாதே, பாதாளம் ஒருபோதும் மேற்கொள்ளாதே. சுகவீனம் ஒருபோதும் மேற்கொள்ளாதே. சுகவீனம் ஒருபோதும் மேற்கொள்ளாதே. அக்கிரமங்களை அவர் மன்னித்தாரே, என் பலவீனங்கள் அவர் ஏற்றுக்கொண்டாரே. என் அக்கிரமங்களை அவர் மன்னித்தாரே, என் பலவீனங்கள் அவர் ஏற்றுக்கொண்டாரே. மேற்குக்கும் கிழக்குக்கும் தூரம் போல பாவங்களை என்னை விட்டு விலக்கினாரே. மேற்குக்கும் கிழக்குக்கும் தூரம் போல பாவங்களை என்னை விட்டு விலக்கினாரே. பாவம் என்னை ஒரு போதும் மேற்கொள்ளாதே. பாவம் என்னை ஒரு போதும் மேற்கொள்ளாதே. என் ஆத்துமாவே
கர்த்தரை ஸ்தோத்தரி. என் முழு உள்ளமே அவர் நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. என் முழு உள்ளமே என் இயேசுவை ஸ்தோத்தரி. அவர் செய்த சகல உபகாரங்கள் மறவாதே, ஒருபோதும் மறவாதே. அவர் செய்த சகல உபகாரங்கள் மறவாதே, ஒருபோதும் மறவாதே. மறவாதே, ஒரு நாளும் மறவாதே. மறவாதே, ஒரு நாளும் மறவாதே. மறவாதே, ஒரு நாளும் மறவாதே. வாக்கியம் வெளிப்பத்தின் விசேஷம் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திற்கும் 14ஆம் வசனம் வரை. இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது இதோ சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாஷைக்காரிலுமிருந்து வந்ததும் ஒருவரும் எண்ணக்கூடாததுமான திரளான கூட்டமாகி ஜனங்கள் வெள்ளை அங்கிகளை தரித்து தங்கள் கைகளில் குடுத்தோலைகளை பிடித்து சிங்காசனத்திற்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் நிற்க கண்டேன். அவர்கள் மகா சத்தமிட்டு ரட்சிப்பின் மகிமை சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிற எங்கள் தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் உண்டாதாக என்று ஆர்ப்பரித்தார்கள். தூதர்கள் யாவரும் சிங்காசனத்தையும் மூப்பர்களையும் 4 ஜீவன்களையும் சூழ நின்று சிங்காசனத்திற்கு முன்பாக முகங்குப்புற விழுந்து தேவனை தொழுது கொண்டு, ஆமேன், எங்கள் தேவனுக்கு துதியும் மகிமையும் ஞானமும் சோத்திரமும் கனமும் வல்லமையும் பெலனும் சதா காலங்களில் உண்டாவதாக, ஆமேன் என்றார்கள். அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி, வெள்ளை அங்கிகளை தரித்திருக்கிற இவர்கள் யார்? எங்கே இருந்து வந்தார்கள் என்று கேட்டான். அதற்கு நான், ஆண்டவனே, அது உமக்கே தெரியும் என்றேன். அப்பொழுது அவன், இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள். இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியாருடைய இரத்தத்திலே தோய்த்து வைத்தவர்கள். வாசிக்கப்பெற வேண்டிய வாக்கியம் வாசித்தாயிற்று.
சுவிசேஷம் யோவான் 21 முதல் சில வசனங்கள். அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். அவர், என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்றார். இரண்டாம் தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். அவர், என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். மூன்றாம் தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா என்றார். என்னை நேசிக்கிறாயா என்று அவர் மூன்றாம் தரம் தன்னை கேட்டபடினாலே பேதுரு துக்கப்பட்டு, ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர், நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதையும் நீர் அறிவீர் என்றான். இயேசு, என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். நீ இளவயது உள்ளவனாய் இருந்தபோது உன்னை நீயே அறை கட்டிக்கொண்டு உனக்கு இஷ்டமான இடங்களிலே நடந்து திரிந்தாய். நீ முதிர்வயது உள்ளவனாகும் போது உன் கைகளை நீட்டுவாய், வேறொருவன் உன் அறையை கட்டி உனக்கு இஷ்டமில்லாத இடத்துக்கு உன்னை கொண்டு போவான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். இன்ன விதமான மரணத்தினாலே அவன் தேவனை மகிமைப்படுத்த போகிறார் என்பதை குறிக்கும்படியாக இப்படி சொன்னார். அவர் இதை சொல்லிய பின்பு அவனை நோக்கி, என்னை பின்பற்றி வா என்றார். வாசிக்க வேண்டிய சுவிசேஷ வாக்கியம் வாசித்தாயிற்று. இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகின்றேன். எனது பெயர் ஜோஜோ. சர்வ்நவ் நிறுவனத்தில் பசிபிக் வடமேற்கு பிரதிநிதியாக பணிபுரிந்து வருகின்றேன். இன்று உங்களுடன் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வது எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. நீங்கள் ஏற்கனவே யோவான் 21 அதிகாரத்தில் 15 வசனம் முதல் 19 வசனம் வரையிலான வேத பகுதியை வாசிக்க கேட்டது போல, இந்த குறிப்பிட்ட பகுதியில் பேதுருவை தன்னை மறுதலித்த பிறகு அவனை மீட்டெடுப்பதில் இயேசுவானவர் தமது கவனத்தை செலுத்துவதை குறித்து நாம் இங்கே காண்கிறோம். பேதுரு இயேசுவின் மீது வைத்திருந்த அன்பை குறித்து கேள்வி கேட்கின்றார். இயேசு பேதுருவிடம் 3 முறை, நீ என்னை நேசிக்கிறாயா, நீ என்னை நேசிக்கிறாயா, நீ என்னை நேசிக்கிறாயா என்று கேட்டார். அப்போது பேதுரு சற்று கலங்கினான். அதன் பிறகு இயேசு பேதுருவிடம், நீ என்னை நேசிக்கிறாயா, நீ என்னை நேசிக்கிறாய் என்றால் என் ஆட்டுக்குட்டிகளை பராமரிப்பதிலும் என் ஆடுகளை மேய்ப்பதிலும் மற்றவர்களுக்கு எவ்வாறு சேவை செய்ய போகிறாய் என்பதை நிரூபிக்க வேண்டும் என்று கட்டளையிட்டார். ஆட்டுக்குட்டிகளை பராமரிப்பது என்பது விசுவாசத்தில் புதிதாக இருப்பவர்களை குறிக்கலாம். பின்னர் என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். அதாவது விசுவாசத்தில் முதிர்ச்சி அடைந்தவர்களை இது குறிப்பதாக இருக்கின்றது. அதன் பிறகு பேதுருவின் வாழ்க்கையை பற்றியும் அவன் எவ்வாறு அவன் நாமத்தின் நிமித்தம் துன்பப்பட போகின்றான் என்பதை பற்றியும் இயேசு தீர்க்க தரிசனம் உரைப்பதை காண்கின்றோம். ஆனால் முடிவிலே அவர் அவனிடம் கூறுகின்றார், நீங்கள் உண்மையிலேயே என் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிய போகிறீர்கள் என்றால் பின்பற்ற வேண்டிய மற்றொரு விஷயம் இருக்கிறது. அதுதான் நீங்கள் என்னை பின்பற்ற வேண்டும். நீங்கள் மற்ற அனைத்தையும் மறுத்து என்னை பின்பற்ற வேண்டும். அந்த பயணம் அவ்வளவு எளிதான பயணமாக இருக்க போவதில்லை. இயேசுவை நம்புவதற்கான அழைப்பு அல்லது கிறிஸ்தவனாக இருப்பதற்கான அழைப்பு என்பது எளிதான ஒன்றல்ல. அது ஒரு தியாகம் நிறைந்த பயணமாகும், பாடுகள் நிறைந்த பயணமாகவும் இருக்கின்றது. நான் மிகவும் விரும்பும் ஒரு வார்த்தை தான், ஒரு மனிதன் இந்த உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டு தன் ஜீவனை இழந்து போனால் அவனுக்கு என்ன லாபம் இருக்கின்றது என்ற வார்த்தை. எனவே இது பாடுபட வேண்டிய ஒரு பயணமாக இருக்கின்றது. இவை எல்லாவற்றிற்குமான நமது வெகுமதி பரலோகத்தில் இருக்கின்றது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. எனவே இங்கே இயேசு பேதுருவுக்கு தன்னை வெளிப்படுத்தி அவனுக்கு இயேசு மீது இருக்கும் அன்பை குறித்து கேள்வி கேட்கின்றார். அதற்கு முன்பு பேதுரு இயேசுவை மறுதலித்ததால் இயேசு பேதுருவுக்கு கிருபை காட்டி மன்னிக்கும் மனப்பான்மையோடு அவனிடத்தில் அணுகுவதை நாம் இங்கே காண்கின்றோம். இயேசு மீண்டும் அவனிடம் வரும்போது அவனை பார்த்து, பேதுருவே, நீ என்னை நேசிக்கிறாயா என்று கேட்கிறார். இயேசு அவனிடம் கண்டிப்போடே அல்லது பழி சுமத்தி கொண்டோ
வரவில்லை. இயேசு அவனை தண்டிக்கும் நோக்கத்தோடு வரவில்லை. மாறாக இயேசு பேதுருவிடம் அன்போடும் கருணையோடும் இரக்கத்தோடும் வருகின்றார். அவர் முன்பு செய்ததை கூட அவர் நினைவுபடுத்தவோ குறிப்பிடவோ இல்லை. நம் இயேசு நம்மிடம் வருவதும் அப்படியேதான். நீங்கள் அனுபவிக்க வேண்டும் என்று இயேசு விரும்புகிற காரியமும் இதுதான். அவருடைய கிருபை, இரக்கம், மன்னிப்பு ஆகியவற்றை நீங்கள் அனுபவிக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். நீங்கள் செய்த பாவத்தின் நிமித்தம் குற்ற உணர்ச்சியுடன் இருக்கும் ஒருவராக, அல்லது நீங்கள் கிருபைக்கு தகுதியற்றவர் என்று உணரும் ஒருவராக, அல்லது கர்த்தருடைய இரக்கத்தை பெற நீங்கள் தகுதியற்றவர் என்று உணரும் ஒருவராக, அல்லது விழுந்து விட்டவராகவோ அல்லது குறைவுள்ளவராகவோ உங்களை பற்றி நீங்கள் உணரலாம். ஆனால் இயேசு உங்களை மன்னிக்கிறார் என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அவர் உங்களிடம் கிருபையையும் இரக்கத்தையும் வெளிப்படுத்த விரும்புகிறார். உங்களுக்கு அவரிடம் வர முடியும் என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று நான் உங்களுக்கு கூற விரும்புகிறேன். அவர் உங்களுக்கு குறை கூறவோ அல்லது உங்களுக்கு விரல் நீட்டவோ அல்லது தண்டனை வழங்கவோ தயாராக இல்லை. மாறாக நீங்கள் அவரிடம் வந்து அவரை பின்பற்றி அவருடைய இரக்கத்தையும் கிருபையையும் பெற வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். ஏனென்றால் அதுதான் அவர் செய்து கொண்டிருக்கின்றார். அதனால்தான் நீங்களும் நானும் இந்த கிருபையை பெற்று அவருடைய அன்பை அனுபவிக்கும்படி அவர் சிலுவையில் மரித்தார். பேதுரு இதை புரிந்து கொள்கிறார். நிச்சயமாகவே பேதுரு இயேசுவை நேசித்திருந்தால் நீ பின்பற்ற வேண்டும் என்று நான் விரும்பும் சில கட்டளைகள் இருக்கின்றது என்பதை அவர் காண்பித்து கொடுக்கின்றார். நீ என் ஆடுகளை மேய்க்க வேண்டும், நீங்கள் என் ஆட்டுக்குட்டிகளை மேய்க்க வேண்டும் என்றார். ஏனென்றால் பேதுருவின் அன்பு இப்போது அவனை இயேசுவுக்கு ஊழியம் செய்வதற்கான ஆசையை ஏற்படுத்திவிட்டது. அவன் தனது மக்களுக்கு ஊழியம் செய்ய ஆசைப்பட்டதோடு அவன் ஒட்டுமொத்த திருச்சபைக்கும் ஊழியம் செய்ய விரும்பினான் என்பதை இது காண்பிக்கின்றது. எனவே இயேசுவின் மீதான பேதுருவின் அன்பு மற்றவர்களுக்கு ஊழியம் செய்வதற்கும் அவர்கள் மீது அக்கறை கொள்வதற்கும் உள்ள விருப்பத்திற்கூடாக நிரூபிக்கப்படுகிறது. அன்பின் கொள்கையை கிரியையில் நடப்பிப்பதை இது காண்பிக்கின்றது. பின்னர் சீஷத்துவத்திற்கான அழைப்பும் கிறிஸ்துவை பின்பற்றுவதற்கான அழைப்பும் வலியுறுத்தப்படுகின்றது. இது கீழ்ப்படிதலின் முக்கியத்துவத்தையும் விசுவாசத்தையும் அர்ப்பணிப்பையும் வலியுறுத்துகிறது. காரணம், பேதுரு வெறுமனே ஊழியம் செய்வதற்கு மாத்திரமல்ல, மாறாக பாட அனுபவிக்கவும் அழைக்கப்படுகின்றார். கர்த்தர் அவனை அழைத்ததற்கு ஆம் என்று சொல்லும் கீழ்ப்படிதலும் தன்னுடைய அழைப்புக்கு ஆம் என்று சொல்லும் கீழ்ப்படிதலும் இருந்தது. நாம் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து மற்றவர்களுக்கு ஊழியம் செய்யும் போது நாம் அவர் மீது வைத்துள்ள அன்பை வெளிப்படுத்துகிறோம். அவருடைய ராஜ்யத்தை விரிவாக்க எவ்வளவு கிரயம் செலுத்த வேண்டியிருந்தாலும், நம்முடைய திறமை, தாளந்து மற்றும் வளங்களை கொடுக்க வேண்டியிருந்தாலும், அவர் மீது வைத்துள்ள அன்பின் நிமித்தம் நாம் அதை செய்ய அர்ப்பணிக்க வேண்டும். ஏனென்றால் அவருடைய வார்த்தை சொல்லுகின்றது, என்னிடத்தில் வரும் ஒவ்வொரு மனிதனும் தன்னைத்தானே வெறுக்க வேண்டும் என்பதாக. நாம் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு இயேசுவை பின்பற்ற வேண்டும். நமக்கு வசதியாகவோ அல்லது சொகுசாகவோ உணரக்கூடிய காரியங்களை கூட நாம் விட்டுவிட தயாராக இருக்க வேண்டும். இயேசு மட்டுமே நமக்கு தரக்கூடிய இந்த அன்பில், இந்த ஐக்கியத்தில், இந்த நெருக்கத்தில் நாம் நடப்பதற்காக அவைகளை விட்டுவிட நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். நமது அர்ப்பணிப்புக்கான பிரதிபலன் ஒருபோதும் இந்த பூமியில் இருக்க போவதில்லை என்பதை நாம் அறிவோம். நமக்கான வெகுமதி அவருடன் பரலோகத்தில் இருக்கின்றது. பேதுரு படப்போகும் பாடுகளை பற்றி இயேசு இங்கே முன்னறிவிக்கிறார். அவனுடைய கீழ்ப்படிதலும் விசுவாசமும் அவனை தேவனுக்காக இரத்த சாட்சியாக மரிப்பதற்கு இட்டு செல்லும் என்று, அவனுடைய மரணத்திற்கூடாக தேவனுடைய நாமம் மகிமைப்படுத்தப்படும் என்பதையும் இங்கே முன்னறிவிக்கின்றார். வேறு வார்த்தைகளில் கூறுவதானால், பேதுருவின் மரணம் தேவனுக்கு மகிமையை கொண்டு வரும் ஒரு மரணமாக இருக்கும் என்பதை வலியுறுத்துகின்றார். கிறிஸ்தவ பயணம் என்பது எளிதான ஒரு பயணம் கிடையாது. உண்மையில் இயேசு ஒருபோதும் நமக்கு இலகுவான வாழ்க்கையை குறித்து உறுதியளிக்கவில்லை. இந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவங்கள் இருக்கும், உங்களுக்கு சோதனைகள் இருக்கும், நீங்கள் துன்புறுத்தப்படுவீர்கள், நீங்கள் நிராகரிக்கப்படுவீர்கள், நீங்கள் கேலி செய்யப்படுவீர்கள், நீங்கள் கொல்லப்படுவீர்கள் என்று அவர் ஏற்கனவே கூறியிருந்தார். அவர் நமக்கு ஒரு எளிதான பயணத்தை குறித்து உறுதியளிக்கவில்லை. ஆனால்
அந்த பாதை மிக பெருமதியான பாதை. ஒரு மனிதன் முழு உலகத்தையும் ஆதாயப்படுத்தி பின்னர் தனது ஆத்துமாவை இழந்து போனால் அவனுக்கு என்ன லாபம்? நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு விசுவாசியாக மாறுவது எளிதானது அல்ல. ஆனால் அந்த பாக்கியம் ஒரு விலையேற பெற்ற அழைப்பாக காணப்படுகின்றது. ஏனென்றால் அதுவே உங்கள் ரட்சிப்பாக காணப்படுகின்றது. எனவே நீங்கள் எந்த கிரயத்தையும் செலுத்துவது கனத்துக்குரிய ஒரு காரியம்தான். உங்களை அர்ப்பணிப்பது போன்ற விலையேற பெற்ற காரியம் வேறு எதுவும் கிடையாது. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவரது வழியில் நடப்பது என்பது விலையேற பெற்ற பொக்கிஷம், வேறு எதுவும் கிடையாது. இயேசு பேதுருவுக்கு கொடுக்கும் கடைசி கட்டளை என்னவென்றால், என்னை பின்பற்று, என்னை பின்பற்று என்பதாகும். இது இயேசுவின் முன்மாதிரியையும் அவரது போதனைகளையும் நாம் தொடர்ச்சியாக பின்பற்ற வேண்டும் என்ற தேவையை வலுப்படுத்தும் கட்டளையாக இருக்கின்றது. என் சகோதர சகோதரிகளே, கஷ்டங்கள் மத்தியிலும் கூட இயேசு நம்மை தினமும் அவரை பின்பற்றவும், நம் சிலுவையை தினமும் சுமக்கவும், அவரை பின்பற்றவும் நம்மை அழைக்கிறார். அதுதான் நாம் அவர் மீது வைத்துள்ள அன்பை மற்றும் அவர் மீதான நமது விசுவாசத்தை மற்ற அனைவரையும் விட்டுவிட்டு, எல்லாவற்றையும் கைவிட்டுவிட்டு அவரை பின்பற்றுவதை உறுதிப்படுத்தும் அல்லது வெளிப்படுத்தும் சிறந்த வழியாக காணப்படுகின்றது. மேலும் அவர் நம்முடன் முடிவு பரியந்தம் இருப்பார் என்று நமக்கு வாக்களித்துள்ளார். நாம் வெவ்வேறுபட்ட பாடுகளை, வேதனைகளை அனுபவிக்கலாம். கடினமான நிச்சயமற்ற தன்மைகளுக்கு நாம் முகம் கொடுக்கலாம். ஆனால் அவர் நம்மோடு இருக்கும் கர்த்தர். அவர் ஒருபோதும் நம்மை விட்டு விலகவும் மாட்டார், நம்மை கைவிடவும் மாட்டார். நீங்கள் பல்வேறுபட்ட புயல்களை எதிர்கொண்டாலும் உங்கள் நம்பிக்கை வேரூன்றி இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன். சூழ்நிலைகள் கடினமாகும் போதும் கூட இயேசுவை நீங்கள் கைவிட்டு விடக்கூடாது என்று நான் விரும்புகிறேன். ஏனென்றால் எல்லாவற்றின் முடிவிலும் உங்களுக்கான பிரதிபலன் பரலோகத்தில் இருக்கின்றது. கிறிஸ்துவின் மீதான நமது அன்பை மற்றவர்கள் நிச்சயமாக உணர வேண்டும் என்று நான் ஜெபிக்கின்றேன். ஏனென்றால் நீங்கள் ஒருவரை ஒருவர் நேசிப்பதற்கூடாக நீங்கள் என் சீடர்கள் என்பதை அவர்கள் அறிந்து கொள்வார்கள் என்று இயேசு தன் சீடர்களிடம் ஏற்கனவே கூறியிருந்தார். அதனால்தான் இயேசு பேதுருவிடம் 3 முறை இந்த கேள்வியை கேட்கின்றார். அவன் உண்மையிலேயே அவர்களை நேசிப்பானா என்பதை உறுதி செய்து கொண்டதன் பின்பதாக இயேசு அவனை பார்த்து, என்னை பின்பற்றி வா என்று அழைக்கின்றார். எனக்கு ஊழியம் செய் என்று கூறுகின்றார். ஊழியம் என்பது நாம் ஒருவருக்கொருவர் சேவை செய்யும் போது, நாம் ஒருவரை ஒருவர் நேசிக்கும் போது, நாம் ஒருவருக்கொருவர் இரக்கம் காட்டும் போது, நாம் மன்னிக்கும் போது மற்றும் நம் வளங்கள், நம் திறமைகள், நம் நேரம், தைரியப்படுத்தும் வார்த்தைகள் போன்றவற்றிற்கூடாக நாம் ஒருவருக்கொருவர் உதவும் போது நாம் இயேசுவை சுமந்து செல்லும் உண்மையான பாத்திரங்களாக விளங்குவோம். இயேசு சுமந்து செல்லும் பாத்திரங்களே நீங்கள் மற்றவர்கள் கற்றுக்கொள்ளும் அல்லது வாசிக்கும் வேதாகமம் நீங்களே. இயேசுவை பற்றி மற்றவர்களுக்கு அறிவிக்கும் மற்றும் சுவிசேஷத்தை சுமந்து செல்லும் பாத்திரங்கள் நீங்களே. எனவே இன்று இந்த செய்தி கூடாக உங்களை ஊக்குவிக்க விரும்புகின்றேன். நீங்கள் தினமும் கிறிஸ்துவை பின்பற்றும் போது உங்கள் விசுவாசமும் ஊக்குவிக்கப்பட்டு முதிர்ச்சியடைய வேண்டும் என்று நான் உங்களுக்காக ஜெபிக்கின்றேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. போற்றி துதிப்போம் என் தேவனே, புதிய இதயமுடனே. போற்றி துதிப்போம் என் தேவனே, புதிய இதயமுடனே. நேற்றும் இன்றும் என்றும் மாறா இயேசுவை நான் என்றும் பாடி துதிப்போம். நேற்றும் இன்றும் என்றும் மாறா இயேசுவை நான் என்றும் பாடி துதிப்போம். இயேசு என்னும் நாமமே என்
அலையின் மத்தியில் கோர பயங்கரமான புயலில் கொடிய அலையின் மத்தியில் காக்கும் கரம் கொண்டு மார்பில் சேர்த்தனைத்த அன்பை என்றும் பாடுவே காக்கும் கரம் கொண்டு மார்பில் சேர்த்தனைத்த அன்பை என்றும் பாடுவே இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே என் நேசரே சுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவே என் நேசரே சுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவே யோர்தான் நதி போன்ற சோதனையிலும் சோர்ந்தமிழ்ந்து மாளாதே யோர்தான் நதி போன்ற சோதனையிலும் சோர்ந்தமிழ்ந்து மாளாதே ஆர்ப்பின் ஜெயதோனியோடு பாதுகாத்த அன்பை என்றும் பாடுவே ஆர்ப்பின் ஜெயதோனியோடு பாதுகாத்த அன்பை என்றும் பாடுவே இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே என் நேசரே சுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவே என் நேசரே சுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவே தாய் தன் பாலகனையே மறப்பினும் நான் மறவேன் என்று சொல்வதால் தாய் தன் பாலகனையே மறப்பினும் நான் மறவேன் என்று சொல்வதால் தாழ்த்தி என்னை அவர் கையில் தந்து ஜீவன் பாதை என்றும் ஓடுவே தாழ்த்தி என்னை அவர் கையில் தந்து ஜீவன் பாதை என்றும் ஓடுவே இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே என் நேசரே சுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவே என் நேசரே சுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவே எங்களை மிகவும் நேசித்து வழிநடத்தும் அன்பின் பிதாவே, சுவாமி, இன்று ஞாயிற்றுக்கிழமை ஒரு குடும்பமாக இந்த காணொளி மூலமாக உம்மண்டை ஒன்று சேர கொடுத்த கிருபைக்காக உமக்கு கோடா கோடி நன்றி. அதே போல் ஆண்டவரே, தங்களின் நேரங்களை ஒதுக்கி உமது பணிக்காக இந்த காணொளியில் பங்கு பற்றிய ஒவ்வொருவரையும் உமது பொற்பாதத்தில் கொடுத்து ஜெபிக்கிறேன் ஏசப்பா. அதே போல் ஆண்டவரை, இனி வரும் காலங்களில் ஞாயிற்றுக்கிழமைகளை இவ்வாறு ஒன்று கூடி உம்மை போற்ற துதிக்க கொடுத்திருக்க அந்த சந்தர்ப்பத்திற்காக உமக்கு கோடா கோடி நன்றி ஆண்டவரே. இதன் மூலம் இதை பார்த்து கொண்டிருக்கும் ஒவ்வொருவரையும் நீர் கவனிக்கிறீர் ஆண்டவரே. அவர்களின் தேவைகளை நீர் அறிகிற தேவனாயிருக்கிறீர் ஆண்டவரே. சுவாமி, நீர் அவர்களையும் பொறுப்படுத்த ஆசீர்வதிக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன் சுவாமி. ஆவியானவரே, இந்த காணொளி மூலமாக நாங்கள் உமது வார்த்தையை உலகமெங்கும் கொண்டு சேர்க்க கொடுத்த அந்த கிருபைக்காக நமக்கு நன்றி. விசேஷமாக இதில் வேலை செய்யும் ஒவ்வொருவரையும் உமது பொற்பாதத்தில் கொச்சிபிக்கிறேன் ஆண்டவரே. மென்மேலும் இந்த பணி வளர்ந்து அப்பா ஆசீர்வாதமாக அமைய வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன் சுவாமி. இந்த சிறு ஜெபத்தையும் இதில் பங்கு பற்றிய ஒவ்வொருவரையும் இது பொற்பாதத்தில் கொடுத்து ஜெபிக்கிறேன் சுவாமி. எல்லோரையும் நீர் ஆசீர்வாதத்தை வழிநடத்த வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அறிவெல்லாம் கடந்த கடவுளின் சமாதானம் உங்கள் மனமெல்லாம் நிறையட்டும். கடவுளையும் அவர் மைந்தன் இயேசு கிறிஸ்துவையும் பற்றிய அறிவிலும் அன்பிலும் அது உங்கள் நிலை கொள்ளச் செய்யட்டும். தந்தை, மைந்தன்,
புனித ஆவியானவராகிய அனைத்து வல்ல கடவுளின் ஆசி எப்போதும் உங்கள் மீதும் உங்களோடும் நிறைவாய் என்றும் தாங்குவதாக.